ஒன்றுமே கிடையாது. அவர் பையன் சுந்தர சோழன் வர்றார், அரிஞ்சயனோட பையன் சுந்தர சோழர் வந்து ராஜாவாக வர்றாரு. கண்டராதித்தனோட பையன் வந்து சின்ன பையனாக இருக்கிறான், அவன் தான் மதுராந்தகன்னு பின்னாடி வர்றது. அந்த சுந்தர சோழர் காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இழந்த இடங்களெல்லாம் மீட்கிறாங்க. மீட்கிறது மட்டும் இல்லை, அந்த டைமில் அவங்க வந்து இலங்கைக்கெலாம் வேறு படையெடுத்து போகலான்ட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி அதுவும் செம கோல். ஏன்னா இங்கேருந்து அவர் கூட போன அவரோட தளபதிகள் 2 பேருமே அங்கே செத்து போகிறாங்க. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், ராஜராஜனை வந்து நம்ம கொண்டாடணுமா வேண்டாமான்னு. ஏன்னா நமக்கு படித்த வரலாறை வச்சு நம்ம எப்படி நினச்சிட்டு இருப்போம், விஜயாலயன், ஆதித்தன், பராந்தகன், கண்டராதித்தன், சுந்தர சோழன், அரிஞ்சயன், சுந்தர சோழன், அப்புறம் மதுராந்தகன், அப்புறம் ராஜன், எத்தனையோ ராஜாக்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து அப்படியே ஜாலியாக பார்ன் வித் அ சில்வர் ஸ்பூன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ராஜராஜன் வந்து ஆட்சிக்கு வரும்போது அப்படிலாம் நிலைமை இல்லை. நாடே வந்து ரொம்ப கேவலமாக இருந்தது. இதுதான் விஷயமே. ஸோ இப்போ இதில் நாடு பிடிக்க போனாருன்னு நான் சொல்ல முடியும். அவர் தன்னுடைய ஏரியாவை மறுபடியும் ஸ்ட்ரென்தன் பண்ண தான் வேலை பார்த்துருக்காரு. இது புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். நாடு பிடிக்க போல தன்னுடைய பகுதியில் இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு வேணுன்றதுக்காக உள்ள வேலையை அவர் செஞ்சுருக்கிறார். இதை பற்றிய செய்திகளை அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.